கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நவம்பர் மாதம் முழுவதும் நம்மை நடத்தினார். டிசம்பர் மாதத்திற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்தின் ஆசீர்வாதத்திற்காக 91 சங்கீதம் 15 வசனம், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். 2 முக்கியமான விஷயங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். மறு உத்தரவு அருளி செய்வேன், கனப்படுத்துவேன். ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர், நம்மை கனப்படுத்துகிற ஆண்டவர். அவர் நம்மை கனப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் தான் கனத்துக்குரியவர், அவர் பெரியவர். வானாதி வானங்களும் கொள்ளாத தேவாதி தேவன். மனிதனை நினைப்பதற்கும் அவனை விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம். நம்மை அவர் நினைச்சு பார்க்கறதுக்கு கூட நமக்கெல்லாம் அருகதை கிடையாது, தகுதி கிடையாது. ஆனா நம்மை கனப்படுத்துவேன் என்று சொல்கிறார். அதான் ஆண்டவருடைய குணாதிசயம். கனம் என்று சொன்னால் மரியாதை, மதிப்பு. நமக்கு ஒரு மரியாதையை கொடுப்பேன், நமக்கு ஒரு மதிப்பை கொடுப்பேன் என்று சொல்கிறார். மனிதன் கொடுக்கிற மரியாதை என்பது அது வித்தியாசமானது. பல நேரங்களிலே அதுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கும். ஒரு உள்நோக்கம். ஒருவர் தனக்கு ஒரு தலைவர் பதவியை கொடுத்த போது 4 காலில் தவண்டு போன மாதிரி தவண்டு போனார். காலில் விழுறதுன்றது ஒரு பழக்கம் இருக்கு நம்ம கலாச்சாரத்தில். அவர் தவண்டு போனார். தவழ்ந்து போய் அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தவழ்ந்து போய் அப்புறம் காலில் விழுந்தார். ஒரு பதவி எனக்கு கொடுத்துட்டாரே அப்படின்னு சொல்லி. அப்புறம் சில மாதங்களில் பார்த்தா அவரை பதவி கொடுத்தவரே கட்சியை விட்டு நீக்கிட்டார். யாரை 4 காலில் தவழ்ந்து போய் காலில் விழுந்தாரோ, யாருக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய மரியாதையை இதுவரையும் சரித்திரத்திலேயோ கலாச்சாரத்திலேயோ இல்லாத ஒரு மரியாதையை கொடுத்தாரோ, தன்னை அவமரியாதை படுத்தி கொண்டு ஒருவருக்கு மரியாதை கொடுத்தாரோ, சில மாதங்களில் அவரை தூக்கி எறிஞ்சிட்டார் தாம் பதவியை காப்பாற்றிக்கிறதுக்காக. அதாவது நன்றி அப்படின்றது கொஞ்சம் கூட இல்லை. மனிதனுடைய வாழ்வு அப்படிதான் இருக்கு. மனிதன் கொடுக்கிற மரியாதை என்பது சில நேரங்களில் அதில் ஒரு ஏதாவது ஒரு நோக்கம் உள்ள அர்த்தம் இருக்கும். ஆனால் தேவன் கொடுக்கிற கனம், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என் பிதா அவனை கனம் பண்ணுவார். பொதுவாக இது ஒரு அதிகாரம். ரோமர் 13 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியை கொடுப்பதற்காக ஆண்டவர் அதிகாரங்களை நியமித்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தில் இருக்கிற எல்லா அரசாங்கங்களுமே ஏதாகிலும் ஒரு சாதனை புரிந்தவர்களுக்கு அவர்களுக்கு ஒரு பட்டத்தை கொடுக்கிறார்கள். தகைசால் தமிழர் அப்படின்னு தமிழ்நாட்டில் புதுசாக ஒரு விருது உருவாக்கியிருக்காங்க. ஒரு தமிழ்நாட்டு குடிமகனுக்கு, ஒரு பெரிய சாதனை புரிந்த, வாழ்நாள் சாதனை புரிந்த ஒரு தமிழ்நாட்டு குடிமகனுக்கு தகைசால் தமிழர் அப்படின்னு ஒரு விருது கொடுக்குறாங்க. மத்திய அரசு பாரத ரத்னா, பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ போன்ற விருதுகளை கொடுக்கறது நமக்கு தெரியும். எல்லா நாட்டிலையும் அது இருக்கு. எல்லா நாட்டிலையும் அந்த மாதிரி விருதுகளை, பட்டங்களை, மரியாதைகளை கொடுக்குறாங்க. அதுக்கு சில பரிசு தொகை உண்டு, சில சலுகைகள் உண்டு, அந்தஸ்து உண்டு. ஆண்டவரால் நியமிக்கப்பட்ட அதிகாரங்களே அப்படி தன் குடிமக்களுக்கு ஒரு கனத்தை கொடுப்பார்கள் என்றால், அதிகாரிகளுக்கெல்லாம் அதிகாரி, ராஜாதி ராஜா, அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு கனத்தை கொடுப்பது அது எப்படி இருக்கும்? அது எவ்வளவு மேலானதாக இருக்கும் யோசித்து பார்க்கலாம். பதில் கொடுப்பேன். குடியரசுத் தலைவர் 14 கேள்விகளை சுப்ரீம் கோர்ட்டுக்கு அனுப்பினார். 14 கேள்விகளுக்கு உங்கள் பதில்களை சொல்லுங்கள், ஒரு ஆலோசனை சொல்லுங்கள் என்று. அதில் 2 கேள்விகளுக்கு பதில் சொல்லவில்லை சுப்ரீம் கோர்ட். இந்த 2 கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை, பொருத்தமற்றது என்பது போல அந்த 2 கேள்விகளுக்கு 12 கேள்விகளுக்கு பதில் சொன்னார்கள், 2 கேள்விகளுக்கு பதில் சொல்லவில்லை. நாட்டிலேயே உயர்ந்த நிலையில் இருக்கிறவர் குடியரசுத் தலைவர்.
நாட்டிலேயே அதிக அதிகாரம் படைத்த அமைப்பு சுப்ரீம் கோர்ட், உச்ச நீதிமன்றம். ஆனால் 2 கேள்விக்கு பதில் சொல்லலை, அதை தவிர்த்து விட்டார்கள். இதற்கு பதில் சொல்ல தேவையில்லை என்று நினைக்கிறோம் என்று அதை முடித்து விட்டார்கள். ஆனால் ஆண்டவர் மறு உத்தரவு அருளி செய்வேன்னு சொல்கிறார். அவர் நம்ம பேசும்போது, நம்ம ஜெபிக்கும்போது அதற்கு பதில் தருவேன்னு சொல்கிறார். அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதும் முந்தின வசனத்தில் இருக்கிறது. 14ஆம் வசனம், அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். இந்த வாஞ்சை என்பது உண்மையில் அது அன்பு தான், அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறபடியால், ஆண்டவர் மேலே அன்பு வைக்கணும். ஆண்டவர் ஏதோ பாதுகாப்புக்காக அவர் தேவை, அவர் ஒரு டாக்டர் மாதிரியோ, சிலர் அவரை ஒரு போலீஸ் மாதிரி பார்க்குறாங்க, சிலர் அவரை ஒரு டாக்டர் மாதிரி பார்க்குறாங்க, சிலர் அவரை ஒரு வக்கீலாக பார்க்குறாங்க, சிலர் அவரை ஒரு பேங்கராக பார்க்குறாங்க, ஒரு பேங்காக பார்க்குறாங்க. ஒரு வக்கீல் மேலேயோ, ஒரு டாக்டர் மேலேயோ, ஒரு பேங்கர் மேலேயோ ஒரு வாடிக்கையாளர் அன்பு வைக்கிறதுன்றது கொஞ்சம் அபூர்வம்தான். ஆனால் அவன் என்னிடத்தில் அன்பாக இருக்கிறபடியால், ஆண்டவர் மேலே அன்பு வைக்கும்போது நமக்கு கனம் கிடைக்கிறது, மறு உத்தரவு கிடைக்கிறது. என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால், அதுவும் கூட அவர் பேர் தான் நமக்கு தெரியுமே, இயேசு கிறிஸ்து. அறிந்திருப்பது என்பது ஒரு ஒரு உறவை குறிக்கிறது. அவர் பேருக்கும் நமக்கும் உறவு இருக்கிறது. ஒரு உறவு, அவரோடு கூட நமக்கு உறவு இருக்கிறது. மட்டுமல்ல, அது மூல மொழியில் எப்படி போட்டிருக்கிறது என்றால், பர்சனல் நாலேஜ் அபவுட் இஸ் மர்சி, இஸ் கைண்ட்னஸ், இஸ் லவ் என்று போடப்பட்டிருக்கிறது. அவரை பற்றிய ஒரு தனிப்பட்ட ஒரு அறிவு, ஒரு தனிப்பட்ட அனுபவம். ஏதோ அவருடைய நாமம், அவருடைய நாமம் தான் தெரியுமே, இயேசு கிறிஸ்துவருடைய நாமம், யெகோவா ஈரே. எத்தனையோ நாமம் இருக்குது, எத்தனையோ பாடல்களில் இருக்குது, எத்தனையோ புஸ்தகங்களில் இருக்குது. சோத்திர பலிகள் 1000ன்னு என்னுடைய நண்பர் விக்லிஃப் டேவிட் போதகர் எழுதின புஸ்தகம், அதில் எல்லா நாமங்களையும் கிட்டத்தட்ட சொல்லியிருக்கிறார். அதான் இருக்க இல்லை, அது அந்த அர்த்தம் இல்லை. பர்சனல் நாலேஜ் அபவுட் இஸ் கேரக்டர், அபவுட் இஸ் mercy, kindness and love. அவரோடு கூட அவருடைய குணங்களை புரிந்து கொள்ளத்தக்கதான ஒரு தனி அனுபவம், ஒரு தனிப்பட்ட அனுபவம். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கும்போது தான் நமக்கு கனம் கிடைக்கிறது. நமக்கு ஒரு பெரிய அவருடைய மறு உத்தரவு, அவர் நம்மோடு கூட பேசுகிறார். நாமே ஜெபம் பண்ணிட்டு இருந்தால் போதாது, அவரும் நம்ம கூட பேசணும். அவர் நம்மோடு பேசுகிறார். ஆகவே இந்த டிசம்பர் மாதத்தில் ஆண்டவர் நமக்கு பதில் கொடுத்து நம்மை கனப்படுத்துவாராக. ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த நவம்பருக்காக நன்றி செலுத்துகிறோம். நவம்பர் முழுவதும் காத்தீர், நடத்தினீர், உதவி செய்தீர், தாங்கினீர். நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்கிறோம். எங்கள் நெஞ்சில் விசாரங்கள் பெருகின போது உம்முடைய ஆறுதல்கள் தேற்றியதற்காய் நன்றி. எங்கள் கால்கள் சறுக்கின போது உம்முடைய கிருபை தாங்கியதற்காய் நன்றி. மனிதர்கள் எங்களை விழுங்க வந்தபோது எங்கள் பட்சத்தில் இருந்ததற்காய் நன்றி. வெள்ளம் போல சத்துரு வந்தபோது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடி ஏற்றினதற்காய் நன்றி. நன்றி உள்ளவர்களாய் நிற்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த டிசம்பரை ஆசீர்வதியும் ஆண்டவரே. கிருபை உண்டாகட்டும், சமாதானம் பெருகட்டும். நாங்கள் உம்மை நேசிக்க, ஏதோ காரியத்துக்காக உம்மிடத்தில் வருகிறவர்களாக இல்லாதபடி உண்மையில அன்பு வைக்க, உம்மை நேசிக்க, எல்லாரையும் நேசிப்பதை விட உம்மை அதிகமாய் நேசிக்க, முழு இருதயத்தோடு நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். உம்மோடு ஒரு தனிப்பட்ட உறவு, உம்மோடு ஒரு தனிப்பட்ட அனுபவம், உம்முடைய அன்பை புரிந்து கொள்கிற ஒரு அனுபவம், உம்முடைய இரக்கத்தை புரிந்து கொள்கிற, உம்முடைய தயவை புரிந்து கொள்கிற ஒரு அனுபவம் எங்கள் வாழ்வையில் காணப்பட நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்துக்குரிய
எல்லா காரியங்களையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். டிசம்பருக்குரிய எல்லா காரியங்களையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். வழி நடத்தும், ஆலோசனை சொல்லும், போதியும். ஆண்டவரே, எல்லா தேவைகளையும் சந்தியும். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மகிமையில உம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி எங்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமாதானம் சூழ்நிலையிலும் குடும்பத்திலும் உள்ளத்திலும் பெருக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதியும். ஊழியத்தை, கல்வியை, வேலையை, தொழிலை, எல்லா முயற்சிகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மழையோ குளிரோ எந்த விதத்திலும் சேதப்படுத்தாதபடி வேலி அடைப்பீராக. இந்த கிறிஸ்மஸ் மாதமாக இது இருக்கிறபடியால் ஏராளமான ஊழியங்கள் உண்டு, ஏராளமான ஊழிய முயற்சிகள் உண்டு. அவைகளெல்லாம் ஆண்டவரே சுவிசேஷத்துக்கு ஏற்ற காரியங்களாக இருக்க உதவி செய்யும். ஏழைகளை அதிகமாக நினைக்க, ஏழைகளுக்கு அதிகமாக உதவி செய்ய பலப்படுத்துவீராக. கிறிஸ்மஸை ஒரு காரணமாக வைத்து உம்மை குறித்து ஒரு சாட்சியை எல்லாரும் சொல்ல, நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அயலகத்தாருக்கும் எல்லா தேவ பிள்ளைகளும் உம்மை குறித்து சாட்சி சொல்ல ஆண்டவரே இது ஒரு சந்தர்ப்பமாய் அமைய நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வருஷத்தை நாங்கள் வெற்றியோடு முடிக்க ஆண்டவரை எப்படி ஆரம்பித்தோன்றது முக்கியம் இல்லை, எப்படி முடிக்கிறோன்றது தான் முக்கியம். நாங்கள் ஜெயத்தோடு முடிக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். துதிக்கிற ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ராஜா, ஊற்று கண்களை நீர் திறக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.